அடுத்ததாக நம்மிடத்திலே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை தர இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் மௌலானா மௌல்வி ராஜா முகமது ஃபாலில் ஜமாலி அவர்கள் இப்பொழுது உரையாற்றும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا على دين الإسلام ونهانا عن الضلالة والبدع وجعلنا من أهل السنة والجماعة. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லக்கூடிய வேளையிலே யா உம்மத்தி என்று சொல்வார்களே, நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் வருவதில் இருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பாடிவிட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் திகைத்து பார்க்கின்றார்கள். எவ்வாறு குறைகளை எந்த துறையில் அலசி பார்த்தாலும் குறைகள் தெரியவில்லையே, குறைகள் காண வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தொடரக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியத்தோடு இஸ்லாத்தில் நுழையக்கூடியவர்களாகத்தான் வரலாறு காண முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் பள்ளிவாசலை அலங்கரிப்பது. வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவார்கள், மனிதனுக்கு பொதுவாகவே மனிதனுக்கு பிறப்பு ஒரு முறைதான். மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய பிறப்பு என்பது ஒரு முறைதான். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு பிரிக்கின்றார்கள்? பிறப்பு இருமுறை. பிறப்பு இருமுறை யாரை வைத்து என்று சொன்னால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த பின்னால் எவ்வாறு மாறி போனார்கள். எனவேதான் அதுவரையில் பிறக்காத மனிதர்கள் புதிதாக பிறந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலுக்கு பின்னால் எல்லாம் மாறியது. வணக்கம் என்ற ரீதியிலே இதுதான் வணக்கம் என்று கல்லையும் மண்ணையும் சூரியனும் சந்திரனையும் வணங்கி கொண்டு இருந்தவர்கள் இல்லை இல்லை,
வணக்கம் இவ்வாறல்ல, நம்மை படைத்த ஒருவன் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வணக்கம் மாறியது, பழக்கம் மாறியது. எங்கள் மூதாதையர்கள் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், அவருடைய வழியில் தான் நாங்கள் செல்லுவோம் என்று சென்றிருந்த மக்களுக்கு இல்லை இல்லை, அல்லாஹும் ரசூலும் எவ்வாறு உங்களை ஏறுகின்றார்களோ அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வைத்த பொழுது அவங்களுக்கு பழக்கம் மாறியது. நாங்கள் கோத்திரங்கள் ரீதியாக குலங்கள் ரீதியாக நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்ற பகிரங்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இல்லை இல்லை, இவ்வாறு வாழக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்ச்சிகள் மாறியது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் எவ்வாறு வணக்கம் மாறியதோ, அதே போன்ற பழக்க வழக்கங்கள் மாறியதோ, உணர்ச்சிகள் அவர்களுக்கு மாறியதோ, அதே போன்று இயல்பும் மாறியது. தான் வாழ்வு தன் பசி நான் சாப்பிட்டால் போதும், பிறரை கவனிக்க தேவையில்லை என்று வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இல்லை இல்லை, நீங்கள் உன்னுடைய சகோதரனுடைய பசியையும் பாருங்கள், அவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய இயல்பு மாறியது. அதே போன்று இப்படித்தான் நாங்கள் அடிமைகளாக பிறர்களை வைத்துக் கொண்டிருப்போம், எங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்வோம் என்று அடிமைகளாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களே இல்லை இல்லை, அல்லாஹுக்கு எல்லோரும் அடிமையில், அடிமைத்தனம் என்பது கூடாது என்ற அடிமைத்தனத்தை மாறியது. இது போன்று உணர்ச்சிகள் மாறியது, வணக்கங்கள் மாறியது, பழக்க வழக்கங்கள் மாறியது. அதே போன்று உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய அடிமைத்தனம் கிடைக்கிறது. இது போன்று பல வகையான மாற்றங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதே போன்று ஆடைகள், இதுதான் எங்களுக்கு ஆடைகள் என்று வாழ்ந்த மக்களுக்கு இது போன்று பரிபூர்ண ஆடையை உடுத்த வேண்டும் என்ற ஆடை மாறியது, நாகரீகம் மாறியது, ரசனை மாறியது, அறிவு மாறியது. இல்லை இல்லை, இதுதான் எங்களுடைய குறுகிய வட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை இவ்வாறு சிந்திக்க வேண்டும், அவன் படைத்த படைப்புகளை இவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று அவருடைய அறிவு மாறியது. அதிகாரம் என்பது, ஆட்சி என்பது எங்களுக்கு மட்டும்தான் என்று வாழ்ந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்குத்தான், ஆட்சி என்பது அல்லாஹ்வுக்குத்தான் என்ற அதிகாரம் மாறியது. ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையோடு யாருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ மாட்டோம், ஒரு ஆடுகளை போன்று, மந்தைகளாக, மாடுகளை போன்று, அறிவில்லாத ஜீவனங்களாக நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று வாழ்ந்த அந்த மக்களுக்கு இடையே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு எல்லாம் மாறியது, எல்லாம் மாறியது. எனவேதான் வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், மனிதனுக்கு பெருமானார் வருவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை விட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்னால் பிறப்பு, அப்பொழுதுதான் புதிதாக பிறந்தார்கள். அங்கு வாழக்கூடிய மக்கள் புதிதாக அரபு தீபத்தில் வாழ்ந்தவர்கள் இது போன்ற எல்லா வகையான விஷயங்கள் மூலமாக புதிய பரிணாமம் எடுத்தார்கள். கடைசியாக ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு பரிபூர்ணமான மனிதத்துவத்திற்கு, இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் என்ற மனித கட்டுப்பாட்டிற்கு வந்தார்கள். மனிதன் என்றால் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். இது எல்லாம் எங்கு நடந்தது? இது போன்ற மாற்றங்களை எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே எங்கு ஏற்படுத்தினார்கள்? 30 அடியிலே அடி 30 அடி, நீளம் 30, அடியும் 30, நீளமும் அகலமும் 30, நீளமும் 30 இருக்கக்கூடிய ஒரு சிறியதொரு இடம். வரலாற்று ஆசிரியர் டாக்டர் ஸ்பாஹிக் உமர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார்கள், த மாஸ்க் ஏ கம்யூனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். அதாவது பள்ளிவாசல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்குண்டான ஒரு தளம் என்ற ஒரு புத்தகத்தை மலேசியாவில் கலைநலத்தோடு சம்பந்தப்பட்ட பல புத்தகங்களை எழுதக்கூடிய இந்த ஆசிரியர் எழுதுகின்றார்கள். இந்த புத்தகத்திலே பள்ளிவாசல் என்பது மஸ்ஜித் நபவி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி, நீளத்திலே 30, அகலத்திலே 30, இப்படிப்பட்ட இந்த மஸ்ஜித் நபவி தான் இது போன்ற எல்லா வகையான மாற்றங்களுக்கும் கலங்கரை விளக்காக அந்த பள்ளிவாசல் திறந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியிலே, பள்ளிவாசலே வணக்கங்கள் மட்டுமல்ல, வணக்கங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் புனிதராக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ரீதியிலே நல்லதொரு மிகப்பெரிய கல்வி மான்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். நேயத்திற்குரியவர்களே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சமத்துவத்திற்கும், ஒவ்வொரு சமயத்திற்கும் வழிபாட்டு தலங்கள் என்று இருக்கின்றது. இந்துக்களுடைய வழிபாட்டு தலம் கோவில்கள் என்றும், கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலம் சர்ச்சுகள் என்றும், அதே போன்று சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலம் குருத்துவாரா என்றும், யூதர்களுடைய வழிபாட்டு தலம் தின்கா என்றும், பௌத்தர்களுடைய வழிபாட்டு தலம் விஹார் என்றும், அதே போன்ற வரிசையிலே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம், அவர்கள் வணங்கக்கூடிய இடமாக மஸ்ஜிதுகள், பள்ளிவாசம் இருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கும் அவைகளுக்கும் மத்தியிலே ஒரு வேற்றுமை இருக்கின்றது.
காரணம், விக்கிபீடியாவிலே நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் டெம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகம், வணக்கஸ்தலங்களை குறிக்கக்கூடிய இந்த வாசகம், இந்த வாசகத்தை அழித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விக்கிபீடியாவிலே ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகின்றது. பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், இந்த மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசல்களுக்கு இந்த டெம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகத்தை பயன்படுத்த முடியாது. இது வணக்கஸ்தலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. காரணம், அவர்களே விளக்கம் தருகின்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களும் சுற்றுலா மையங்களாகவும் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களும் சுற்றுலா தலமாகவும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்திலே உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசலும் சுற்றுலா தலமாக இல்லை. எனவேதான் இந்த இணை வைப்பதிலிருந்து கூட இந்த பள்ளிவாசல் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனித்துவமிக்க ஒரு ஒன்றாக மாறுகின்றது என்ற ரீதியில் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று வணக்கங்கள், கிறிஸ்துவர்கள் தன்னுடைய சர்ச்சுகளில் வழிபாடு என்று திருப்புலி என்றும் ஜபம் என்றும் இது போன்ற வழிபாடுகளை நடத்துவார்கள். அதே போன்று அபிஷேகம் என்றும் அர்ச்சனை என்றும் இந்துக்கள் வழிபாடுகள் நடத்துவார்கள். யூதர்கள் கிபல் என்று சொல்லப்படக்கூடிய வழிபாட்டை நடத்துவார்கள். சீக்கியர்கள் தனக்கு மத்தியிலே குருகிருந்த சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு வணக்கமாக செயல்படுவார்கள். அதே போன்றுதான் உலகத்திலே இது போன்று வழிபாடுகள் என்ற ரீதியிலே செய்யக்கூடக்கூடிய எல்லா வழிபாட்டுகளையும் தாண்டி பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், பெரும் அல்லாஹ்வை நினைவுபெறக்கூடிய இந்த இடங்கள் வணக்கங்களை தாண்டி அப்பாற்பட்டது. வணக்கங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை துதிபாடுவதும் தொழுகுவதும், அதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதும், அதிகமாக நாம் பெருமானாரை புகழ்வதும், இது போன்ற எல்லா வகையான அமல்களும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. நஃபிலான வணக்கங்கள் என்று எல்லா வகையான வணக்கங்களும் மீண்டு கொண்டே போகலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு பள்ளிவாசல் என்பது, அன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பள்ளிவாசலை அலங்கரித்தார்கள், கணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக வேர்த்தால் என்று சொன்னால் மின்விசிறியை போட்டு நம்முடைய உடம்பை குளுமைப்படுத்துகின்றோம். இல்லை, இன்னும் வேர்க்கின்றது, குளுமை தேவை என்று சொன்னால் குளிர்சாதனங்களை பயன்படுத்துகின்றோம், ஏசியை போடுகின்றோம். இந்த அளவிற்கு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியின் மூலமாக எந்த அளவிற்கு சொகுசாக தொழுக முடியுமோ, எந்த அளவிற்கு நம்முடைய பள்ளிவாசலை அலங்கரிக்க முடியுமோ, அது போன்ற எல்லா வகையான நிலையையும் அலங்கரிக்கின்றோம், மணராக்கள் உயர்த்துகின்றோம். ஆனால் அந்த மணராக்கள் கூட மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்திருக்கின்றது. நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நியமத் செய்ய வேண்டும். எந்த வரியில் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவில்லை, இன்று வரை சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே மணராக்கள் எழுப்பக்கூடாது என்று ஒரு தடை வந்தது. பள்ளிவாசலுக்கு மணராக்கள் எழுப்பக்கூடாது என்ற தடை வந்தது. அந்த அளவிற்கு தடை வந்த சமயத்திலே அங்கு இருக்கக்கூடிய டேனியல் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரி, அவர்தான் அதை கையெழுத்திட்டு எல்லா வகையான விஷயங்களும் செய்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத், நேர்வழி சிந்தனை மாறியது. ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். என்ன இது, ஏன் எழுப்ப வேண்டாம் என்று சொல்கின்றார்கள், இது எழுப்பதன் மூலமாக என்ன ஒரு மாற்றம் என்ற ரீதியிலே சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆராய்ச்சி செய்தார். குர்ஆனை தேடினார், ஹதீஸ்களை தேடினார், இஸ்லாத்திற்கு வந்தார். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்றைய சூழ்நிலையில் சொன்னார், எந்த மணரா வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே பள்ளியில அதை விட பிற உயர்ந்த மணராவை நான் கட்டி காமிப்பேன், அதை விட மிக உயர்ந்த மனதாவை நான் எழுப்ப என்ற ரீதியிலே பத்திரிகையிலே செய்த செய்திகள் நாம் படிக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு இன்னும் நாம் நியமனம் செய்ய வேண்டும். பள்ளிவாசல் கட்டுவதற்கு, எழுப்புவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்ட பத்திரிகை எழுப்புகின்றமானால், இன்று வரை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே எந்த அளவிற்கு ஸ்பெயினிலே பள்ளிவாசல் உருவானதோ, ஆனால் இன்று ஸ்பெயினிலே தொழுவதற்கு இந்த அதிகாரப்பூர்வமான பள்ளிவாசல் இன்று வரை கிடையாது. அதிகாரப்பூர்வமான பள்ளிவாசல் ஸ்பெயினிலே இன்று வரையும் கிடையாது. ஆனால் எப்படி தொழுகின்றார்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்? எவ்வாறு தொழுகின்றார்கள்? கணேசத்திற்குரியவர்களே, வாழ்வோடு சத்தம் கேட்கின்றது. பள்ளிக்கு நாம் வருவதற்கு யோசிக்கின்றோம், வியாபாரத்தை முடக்குவதற்கு யோசிக்கின்றோம், உலக ஆசையிலே மூழ்கி போயிருக்கின்றோம். தொழுகையின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக பள்ளிவாசலை எவ்வாறெல்லாம் அலங்கரிக்க வேண்டுமோ அந்த ரீதியில் நாம் அலங்கரிக்க தவறிவிட்டோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசலில் பாங்கொலி எழுப்பப்படுவது ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் அக்பர், அவன்தான் பெரியவன் என்ற ரீதியில் சுருதிபாடப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி அவர்கள் காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றுவோம் என்ற ரீதியில் நாம் துதிபாடிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் இல்லை. ஆனால் மற்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
மற்றொரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசல்கள் எந்த அளவிற்கு அலங்காரமாக உற்பத்தி செய்யப்படுகின்றதோ, கட்டப்படுகின்றதோ, அதே போன்ற சிறப்பு விழா என்ற ரீதியிலும் அது ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்ற அளவிற்கு செலவு செய்யப்படுகின்றது. மற்றொரு பள்ளிவாசலை உருவாக்குகின்ற அளவிற்கு சிறப்பு விழா என்ற ரீதியில் அதிக செலவுகள் வைக்கப்படுகின்றது. ஆனால் சிறப்பு விழா எவ்வாறெல்லாம் நடந்தது என்று நாம் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், மாமன்னர் ஷாஜஹான், நாம் அதிகமாக அவரை கேள்விப்பட்டிருப்போம். அவர் அதிக ரீதியிலே தாஜ்மஹாலை கட்டினார் என்ற ரீதியிலே வரலாற்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய டெல்லி ஜும்மா மஸ்ஜிதை கட்டியவரும் ஷாஜஹான் தான். டெல்லி ஜும்மா மசீதை கட்டியவரும் ஷாஜஹான் தான். அந்த பள்ளியை கட்டி முடித்து விட்டு, இந்த பள்ளியை நாம் அழகு ரீதியில் உயர்த்தி விட்டோம், நல்ல ரீதியில் நல்ல பிரம்மாண்டமாக உற்பத்தி செய்து விட்டோம், கட்டுமான பணியை முடித்து விட்டோம், இந்த பள்ளியை நாம் திறக்க வேண்டும், எவ்வாறு திறப்பது என்று ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையிலே மன்னர் ஷாஜஹான் சொல்லுகின்றார், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே வயது வந்ததிலிருந்து ஹஜ்ஜு தொழுகை விடாமல் தொழுதாரோ அவர் இந்த பள்ளிவாசலை திறக்கட்டும், அவர் இந்த பள்ளிவாசலை திறக்கட்டும் என்று சொன்ன பொழுது எல்லோரும் தலை குனிந்தார்கள். ஆனால் அப்போது ஷாஜஹான் எழுந்து பேசினார். மன்னர் ஷாஜஹான் பேசினார், நான் இதுவரையும் ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் இன்று யாரும் இல்லை என்ற ரீதியில் வருகின்ற பொழுது நானே அதற்கு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். நான் வயது வந்ததிலிருந்து இன்று வரைத்த ஹஜ்ஜத்தினுடைய தொழுகை விட்டதே கிடையாது என்று சொல்லி ஷாஜஹான் அந்த மஸ்ஜிதை திறந்து வைத்தார். இன்று இருக்கக்கூடிய டெல்லி ஜும்மா மஸ்ஜிதை திறந்து வைத்துவிட்டு, இறையற்று மிக்க அந்த பள்ளிவாசல் அதிகமான தொழுகைகள் நடக்க வேண்டும், இபாதத்துகள் நடக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பாசம் அன்பும் கொண்டவரும் கூட ஷாஜஹான் அவர்கள். இரவிலே தூங்குகின்றார்கள். பள்ளியை கட்டி திறந்து விட்டோம், பள்ளிவாசலை உருவாக்கி விட்டோம், ஆனால் அல்லாஹ் நம்முடைய பள்ளியை ஏற்றுக்கொண்டானா? இன்று நாம் ஒரு அமலை செய்துவிட்டு நாம் தான் மிகப்பெரிய கர்வம் உள்ளவராக நடந்துகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லிவிட்டு இந்த ஸலவாத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே என்ற கவலை இல்லாமல் ஒரு வகையான மமதைகளை கூட சிலவரை இருக்கக்கூடிய சூழ்நிலை காண முடிகின்றது. நேற்றுக்குரியவில்லை, அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்துவிட்டு இரவிலே தூங்குகின்றார் கவலையோடு. அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை புரிந்து கொண்டார்களா என்ற ரீதியிலே கவலையாக தூங்குகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகின்றார்கள். வந்து அந்த பள்ளியினுடைய ஹவுலிலே ஒளி செய்கின்றார்கள், பள்ளியினுடைய நீர் தடாக தொட்டியிலே ஒளி செய்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு விடுகின்றார். இன்று கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக அவர் நினைத்து கொண்டு இன்று கூட டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு சென்று பார்த்தால் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் தான் ஒளி செய்தார்கள் என்ற அடையாளத்திற்காக வேண்டி டெல்லி ஜும்மா மஸ்ஜித் அந்த இடத்திலே, அந்த ஹவுலுக்கு அருகாமையிலே ஒரு வகையான பளிங்கு கற்களால் அந்த இடத்தை சரி செய்து இருக்கின்றார் என்ற ரீதியிலே வரலாற்றிலே படிக்க முடிகின்றது. நேயத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு பள்ளியினுடைய சிறப்புகள் எல்லாம், சிறப்பு விழாக்கள் எல்லாம் இது போன்ற மிகப்பெரிய இறைநேசர்கள் மூலமாக அல்லாஹ் அந்த பள்ளியை கட்டி முடித்துவிட்டு இந்த விஷயத்தை நம்மிடமிருந்து இந்த கட்டுமான பணியை இறைவனுக்கான செய்யப்பட்ட இந்த இல்லத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற கவலையோடு அவர்கள் இருந்த விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்று பள்ளிவாசல்கள் நல்ல ரீதியில் அலங்கரிக்கப்படுகின்றது, அழகிய மணலாக்கள் உயர்த்தப்படுகின்றது, பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ரீதியில் நாம் உருவாக்குகின்றோம். ஆனால் அதே தருணத்திலே நாம் இபாதத்துகளை கொண்டும் அமல்களை கொண்டும் பள்ளிவாசல் நிரப்புகின்றோமா? நேயத்திற்குரியவர்களே, அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீணாக படைக்கப்பட்டதல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீணாக படைக்கப்பட்டதல்ல. நாம் ஒருவனை மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ இதற்கு சமம் என்று முடியை பிடித்து காமிப்போம். ஆனால் அந்த முடி கூட வீணாகானல்ல. இந்த உலகத்திலே மிக அதிகமாக வாசனை தரக்கூடிய சென்ட்டுகள், அத்தர்கள் பெண்களுடைய முடியிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றது ஒரு புள்ளி வரும் சொல்கின்றது. அதே போன்று உலகத்திலே மிகப்பெரிய நச்சு பொருளாக கருதப்படுகின்ற பாம்பு, அது வந்தது என்று சொன்னால் யாரும் இருக்க மாட்டோம், யாருக்கு பயன் என்று யோசிப்போம். ஆனால் அந்த பாம்பினுடைய விஷத்தில் இருந்து கூட என்ன தயார் செய்யப்படுகின்றது? புற்றுநோய்க்கு மருந்து தயார் செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு உலகத்திலே இருக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் நோக்கம் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அது நோக்கம் தப்புகின்ற பொழுது அது சேரும் இடம் எது? நாம் மின்விசிறி பள்ளியிலே மாட்டியிருக்கின்றோம். அந்த மின்விசிறி சுத்தாமல் நிற்கின்ற பொழுது என்ன செய்வோம்? தூக்கி குப்பையிலே போடுவோம். மின் விளக்கு எரிகின்றது, இயற்கை வெளிச்சம் போதாது என்று மின் விளக்கை பொருத்துகின்றோம். அந்த மின் விளக்கிலிருந்து வெளிச்சம் தராத போது என்ன செய்வோம்? அந்த மின் விளக்கை குப்பையிலே போடுவோம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது.
நம்மை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அவனை வணங்க வேண்டும், அவனை துதிபாட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை பரிபூர்ணமாக தன்னில் கொண்டு வர வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தான். அந்த நோக்கம் தப்புகின்ற பொழுது நாமும் சேரக்கூடிய இடம் நரகம் என்ற குப்பை தொட்டிதான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த நோக்கம் தப்புகின்ற பொழுது நாமும் சேரக்கூடிய இடம் நரகம் என்ற குப்பை தொட்டிதான் என்ற ரீதியிலே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இபாதத்துகளை அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். பள்ளிவாசல்களிலே அதிகமாக திக்ருகளை செய்ய வேண்டும், ஸலவாத்துகளை செய்ய வேண்டும். இதுபோன்ற பள்ளிவாசல்கள் இதுபோன்ற அமல்களை கொண்டு மலர்ந்திருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஒட்டகத்திலே பயணம் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஓட்டுவார்கள். பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருப்பார்கள். எதற்காக வேண்டிய இந்த விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், பள்ளிவாசலை நாடுகின்றோம், அப்போது இபாதத்துகள் செய்கின்றோம், அதிகமாக இறைவனிடத்தை கேட்கின்றோம். அல்லாஹ் கேட்பான், உனக்கு நல்ல நிதியில் சந்தோஷத்தை கொடுத்திருந்தேனே, துன்பம் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை தந்திருந்தேனே, அது போன்ற நேரத்தில் என்னை நினைக்காமல் எங்கு சென்றிருந்தாய் என்ற ஒரு கேள்விக்கு உள்ளாகக்கூடியவர்களாக அன்றைய சமயத்தில் பள்ளிவாசலை நாம் அலங்கரிப்போம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும். எல்லா நிலைமையிலும் ஒரு மூமினுடைய மனநிலை சோதனைகள் வருகின்ற பொழுதும் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும் பள்ளிவாசலோடு சேர்ந்த வண்ணமாக அவருடைய உள்ளம் சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள். இப்னு அப்பாஸே, நீ யா குலாம் தஅரிஃபு அலல்லாஹி துர்ரஹா, நீ அல்லாஹ்வின் மீது சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நீ நினை. உனக்கு கஷ்டங்கள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, அது போன்ற சமயத்தில் நீ அல்லாஹ்வை நினை. அவன் உனக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உன்னை நினைப்பான் என்ற உபதேசத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். ஆனால் இன்று அல்லாஹ் நமக்கு எமர்ஜென்சி 108 போன்று ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவனிடத்தில் கையேந்துகின்றோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆனிலே 2 வகையான காட்சிகளை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன், 2 வகையான வரலாறுகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். நாம் அறிந்திருக்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்ட பிறகு அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்த பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். 40 நாட்களுக்கு பிறகு சிஜ்லா என்ற நதிக்கரையிலே யூனுஸ் நபியை அந்த மீன் கக்கியது, துப்பியது என்ற வரலாறில் நாம் படிக்கின்றோம். ஆனால் நாம் மற்றொரு விஷயம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே இருந்தபோது 2 மலக்குகள் மேலே செல்கின்றார்கள். அந்த மலக்குகள் பேசிக் கொள்கின்றார்கள். சௌத்துன் மஅரூஃபுன் ஃபில் அர்லி பலீகத்தி, இது அறிந்த ஒரு சத்தமாக இருக்கின்றது. அதிகமாக இந்த தஸ்பீஹை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் பூமியினுடைய அடிபாகத்திலிருந்து வருகின்றது. ஆனால் வரக்கூடிய இடம்தான் வேறாக இருக்கின்றது என்று நேரடியாக அல்லாஹ்விடம் சென்று சொல்கின்றார்கள். இறைவா, நாங்கள் எப்போதும் கேட்கின்ற ஒரு தஸ்பீஹை கேட்கின்றோம், ஆனால் அது வரக்கூடிய இடம் வேறாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். ஆனால் அதே போன்று ஃபிரௌன் அதே கடலிலே நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அவன் கலிமாவை சொல்ல நினைக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலே மண்ணை அள்ளி அப்புகின்றார்கள். அவன் கலிமாவை சொல்ல விடாமல் தடுக்கின்றார்கள். ஏன்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே கடலுக்குள்ள மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்ட பொழுது உதவி செய்த இறைவன் ஃபிரௌன் கலிமாவை சொல்ல வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஏன் இறைவன் இங்கே தடுக்கின்றான் என்று சொன்னால், அநேகத்திற்குரியவர்களே, இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று அந்த 40 நாட்கள் மட்டும் இந்த தஸ்பீஹை செய்யவில்லை. அந்த 40 நாட்கள் மட்டும் தஸ்பீஹை செய்யவில்லை, அவர்கள் காலம் முழுக்க அந்த தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அமல் அவர்களுக்கு நிரந்தரமாக இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். ஆனால் அன்று மட்டும் கேட்ட குரல், அது என்றும் எப்போதும் கேட்கக்கூடிய குரல், கேட்ட குரல், ஆனால் அது அன்று மட்டும் கேட்ட குரல். எனவேதான் அவர்கள் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் தருவார்கள். அநேகத்திற்குரியவர்களே, சிறியதொரு அமலாக இருந்தாலும் அது நிரந்தரமான அமலாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக ஒரு அமலாக இருக்க வேண்டும். இமாம் மாலிக் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஊரிலே இருந்து வெளியே வருவார்கள்.
தன்னுடைய ஊரிலே இருந்து மற்றொரு ஊருக்கு வெளியே வருவார்கள். அந்த ஊரிலே இமாம் அவர்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு பள்ளியில் உள்ள செல்வார்கள், இஷா சொல்வார்கள், தொழுது விட்டு பள்ளியில் அமர்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய முஅத்தின் சொல்வார், இங்கு யாரும் அமர்வதற்கு இடமில்லை, நீங்கள் வெளியே செல்லலாம் என்று வெளியே அனுப்புவார். வெளியே வந்த பிறகு பள்ளிவாசல் வாசலில் அமர்வார்கள். அங்கு ரொட்டி கடையை பார்ப்பார்கள். அந்த ரொட்டி கடையில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டி செய்யக்கூடியவர் நேராக வருவார். என்ன இது, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள்? இந்த ஊரிலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்வார்கள். கண்ணியப்படுத்தப்படுவார்கள். கடையில் உள்ள அமர வைக்கப்படும், ரொட்டி தின்று கொடுக்கப்படும். அப்போது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வித்தியாசமான ஒரு காட்சியை பார்ப்பார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வித்தியாசமான ஒரு காட்சியை பார்ப்பார்கள். அவர் ரொட்டிக்காக வேண்டி மாவு பிணைகின்ற பொழுது, அந்த மாவை உருண்டை பிடிக்கின்ற பொழுது சுபஹான் அல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் தஸ்பீஹ் செய்து கொண்டே மாவு பிணைந்து கொண்டிருப்பார். இந்த காட்சியை பார்த்த இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்பார்கள், என்ன ஒரு விசித்திரமான பழக்கமாக இருக்கின்றது, மாவு பிணைகின்ற பொழுது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள், திடீரென்று மாவு பிணைவதை நிப்பாட்டி விட்ட பிறகு தஸ்பீஹும் நின்று விடுகிறது, என்ன என்று கேட்கின்ற பொழுது, நான் ஆரம்பத்திலிருந்து இவ்வாறே பழகிவிட்டேன், எப்போதெல்லாம் இந்த வேலையை நான் செய்கின்றேனே தஸ்பீஹ் செய்த வண்ணமாகவே இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பேன் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது, அப்போது இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்பார்கள், இவ்வாறு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் ஏதாவது நல்லதொரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பானே, நீங்கள் எது கேட்டாலும் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தந்திருப்பானே என்று சொன்னபோது அந்த மனிதர் சொல்வான், நான் இறைவனிடத்தில் கையேந்து துவா செய்தால் அல்லாஹ் என்னை வெறுமன கையை இறக்க விட மாட்டான், நான் எந்த துவாவை செய்தாலும் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அப்போது கேட்பார்கள், ஏதாவது கபூலாக துவா இருக்கின்றதா? ஆம் இருக்கின்றது. என்ன துவா? நான் உன்னுடைய வாழ்நாள் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன், எங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய மார்க்க மேதையாக வாழக்கூடிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காண வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன், அந்த துவாவை மட்டும் அல்லாஹ் எனக்கு ஒன்றும் கபூல் செய்யவில்லை என்று சொன்னபோது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை கட்டி பிடித்து சொல்வார்கள், நானதானப்பா அந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வார்கள். காரணம், இந்த வரலாற்றை எழுதிவிட்டு அதற்கு விளக்கம் தருவார்கள். எதற்காக இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாக்கியம் அந்த மனிதருக்கு கிடைத்தது என்று சொன்னால், கேட்ட துவாவெல்லாம் கபூல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தந்தான் என்று சொன்னால், எந்த அடிப்படையில் என்று சொன்னால், சிறியது ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் நிரந்தரமான அமலாக இருந்தது, நிரந்தரமான அமலாக இருந்தது. அந்த அமலை நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பள்ளிவாசல்களை எந்த அளவிற்கு நாம் கட்டுமானங்கள் மூலமாகவும் மின் விளக்குகளின் மூலமாகவும் மின் விசிறிகள் மூலமாகவும் அலங்கரிக்கின்றோமோ அதே போன்று இபாதத்தின் மூலமாகவும் அலங்கரிக்க வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையாகவும் இருக்கின்றது. அதே போன்று நாம் மற்றொரு புறம் யோசித்து பார்க்க வேண்டும். இபாதத்துகளை கடந்து வணக்க வழிபாடுகளை கடந்து கொஞ்சம் வெளியே சென்று பார்க்க வேண்டும். மஸ்ஜித் நபவி வணக்கத்தலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா வகையான பல வகையான 10 வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. மஸ்ஜித் நபவியிலே சிறந்த ஒரு கல்வி சாலையாக மஸ்ஜித் நபவி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக இருந்து அந்த பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியிலே பல வகையான பேராசிரியர்களை தஃசீர் கலையிலே மிகப்பெரிய உச்சநிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். ஹதீஸ்களிலே உச்சநிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். ஃபிக்ஹிலே மிகப்பெரிய உச்சநிலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் உருவாக்கினார்கள். அந்த மஸ்ஜித் நபவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் சிறந்ததொரு பாடசாலையாகவும் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனமாகவும் திகழ்ந்தது. இன்று உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் 90 லட்சத்திற்கும் மேற்பட்டார். அதாவது இன்றைய புள்ளி விவரப்படி 5 லட்சம் மக்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய அஸ்ஹரியா யூனிவர்சிட்டி, அந்த பள்ளிவாசல் ஆரம்பத்தில், அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஒரு பள்ளிவாசலாகத்தான் உருவானது. அஸ்ஹரியா யூனிவர்சிட்டி ஆரம்பத்திலே இன்று 4 லட்சத்தை தாண்டிய 5 லட்சத்திற்கும் நெருக்கமான மாணவர்கள் பல வகையான துறையிலே அந்த அஸ்ஹரியா யூனிவர்சிட்டியிலே படிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஆரம்பத்திலே அந்த இடத்தை உருவாக்குகின்ற பொழுது ஒரு பள்ளிவாசலாகத்தான் உருவாக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசலிலே அதிகமாக கல்விகள் போதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாளை பின்னரே நாட்கள் சிறந்த பிறகு, சிறிது நாட்கள் கழித்து வருடங்கள் ஓடிய பிறகு இன்றைய அந்த அஸ்ஹரியா மிகப்பெரிய பள்ளிவாசலோடு சேர்ந்த மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக, மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறியது என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவி எவ்வாறு கல்வி ஸ்தாபனமாக இருந்ததோ அதே போன்று அந்த பள்ளிவாசலும் மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனமாக மாறியது. அந்த அடிப்படையிலே நம்முடைய ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய
ஆயிஷா மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது கூட மிகப்பெரிய சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இணையத்திற்குரியவர்களே, நான் சிறுவன் தான், இந்த அளவிற்கு மிகப்பெரிய வார்த்தைகள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அதை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோன்று ஒவ்வொரு நாளும் என்னுடைய பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது யோசிப்பேன். மிகப்பெரிய சில அறிஞர்களிடம் நான் கலந்துரையாடுகின்ற பொழுது என்னுடைய பள்ளியிலே மிகப்பெரிய ஒரு டியூஷன் சென்டராக ஏற்படுத்த செய்ய வேண்டும். வரக்கூடிய மற்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் கலந்து செய்கின்றார்கள். நான் இதற்கு செல்ல வேண்டும், அதற்கு செல்ல வேண்டும் என்று, டியூஷனுக்கு செல்ல வேண்டும் என்று, தனி வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் கலந்து செல்கின்றார்கள். நல்ல ஒரு டியூஷன் சென்டரை உருவாக்க வேண்டும். அது நாளை பின்னால் ஒரு எல்கேஜியாக ஒரு யூகேஜியாக மாற வேண்டும். நல்லதொரு கல்வியை இஸ்லாமிய கல்வி கூடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாற வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனை என் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதே போன்று எல்லா வகையான பள்ளிவாசலுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கல்வி ஸ்தாபனங்கள் மஸ்ஜித் நபவி எவ்வாறு மிகப்பெரிய கல்வி கேந்திரமாக திகழ்ந்ததோ அதே போன்று ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பின்னாலும் நம்முடைய முயற்சியோடு கல்வி ஸ்தாபனம் உருவாக வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்கள் எவ்வாறு திகழ்ந்தது என்று சொன்னால், மஸ்ஜித் நபவி பொருளியல் வாழ்வியல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு தொழுகையின் ஜமாத்தை முடித்த பிறகு தன்னுடைய சஹாக்கள் எடுத்து கேட்பார்கள், இந்த நபர் வரவில்லையே, ஏதாவது பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளியிலே விசாரிப்பார்கள். இந்த காரணத்திற்காக வேண்டி அவர் வரவில்லை என்று சொன்னால், பொருளாதார பிரச்சனை என்று சொன்னால், குடும்ப சூழ்நிலை பிரச்சனை என்று சொன்னால், அந்த பிரச்சனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை ஷரியத் கோர்ட்டாக நீதிமன்றமாக அங்கே அமர்ந்து கொண்டு பள்ளிவாசல் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். அந்த சகோதரருக்கு உதவியும் செய்வார்கள், அந்த நபித்தோழருக்கு உதவியும் செய்வார்கள். எந்த அடிப்படையிலே பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, முலர் என்ற கோத்திரத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், மஸ்ஜித் நபவியிலே வருவார்கள், வந்து நிற்பார்கள். கம்பளி ஆடை, அறை நிர்வாணம், நல்லதொரு ஆடை இல்லை, நல்லதொரு உணவு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்பார்கள். நின்று சொல்வார்கள், யார் ரசூலல்லாஹ், நல்லதொரு ஆடையும் இல்லை, நல்லதொரு உணவும் இல்லை. பெருமானார் பார்ப்பார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அழைப்பு விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்துடைய நேரம் இல்லாமல் இருந்தால் ஸலாத்து ஜாமியா என்று சொல்லி அறிவிப்பு செய்யப்பட்டு, கூட்டு தொழுகை என்ற ரீதியில் அறிவிப்பு செய்யப்பட்டு, இந்த போன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது என்று அறிவிப்பு செய்யப்பட்டு எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டுவார்கள். அதே போன்று எல்லா சஹாபாக்களும் வருகின்றார்கள். தொழுகை நடக்கின்றது. தொழுகை முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அறிவிப்பு செய்கின்றார்கள், இது போன்று முலர் என்ற கோத்திரத்தார்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்லதொரு உடை இல்லை, நல்லதொரு உணவு இல்லை, பசியும் பட்டினமாக வந்திருக்கின்றார்கள். உங்களிலிருந்து உதவி செய்ய யார் தயார் என்று கேட்கின்ற பொழுது அங்கு பணம், காசு, உணவுகள் எல்லாம் செய்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எல்லாம் வைக்கப்படுகின்றது. அவரிடத்தில் எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து நல்ல முறையில் அந்த கோத்திரத்தாரை அனுப்பி வைக்கின்றார்கள் என்று வரலாற்றை பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். நினைத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவி வணக்கஸ்தலத்தை தாண்டி மிகப்பெரிய கல்வி கேந்திரமாக இருந்தது. அதே போன்று பொருளாதார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாக திகழ்ந்தது என்ற வரலாற்றை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த குறுகிய வட்டத்தில் ஒரு குறுகிய மனப்பாறை நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒரு குறுகிய மனப்பான்மை பள்ளிவாசல் என்று சொன்ன, குறிப்பாக நான் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தொழுகை நேரத்தில் திறக்கப்படும், தொழுகை முடிந்து பெற்றால் மூடிவிடப்படும். அந்நியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், வழிபோக்கராக ஒருவர் வந்தால் கூட சில பள்ளிகள் இரவு தங்குவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நஜ்ரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள். மஸ்ஜித் நபவிக்கு கிறிஸ்தவர்கள் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து பரிசு பேசிக் கொள்கின்றார்கள். பேச்சுகள் நீடுகின்றது. தொழுகையினுடைய நேரம் வருகின்றது. யாருடைய நேரம்? அவர்கள் வணங்குவதற்கு உண்டான நேரம் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஓரமாக உங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றி கொடுங்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் அந்த இடத்தையும் சில இடங்களை ஒதுக்கியும் கொடுத்தார்கள். அதே போன்று அவர்கள் தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார் என்ற வரலாற்றில் காண முடியும் என்று சொன்னார். அநேகருக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி தூதுவர்கள் இது போன்று மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடதாக
அதன் காரணமாக ஒரு சிந்தனைகள் இஸ்லாத்தின் பக்கம் தாரக்கூடிய ஒரு தாவாவுடைய சிந்தனை அடிப்படையில் மாறலாம் என்ற ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய களப்பயணி இவ்வாறெல்லாம் இருந்தது. ஒரு மஸ்ஜித் நபவி கல்வி கேந்திரமாக, பொருளியல் வாழ்வியல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாக, அதே போன்று வழிபோக்கர்கள் தூதர்கள் வந்தால் அவர்கள் தங்கி நல்லதொரு இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் தேர்ந்தது. நேயத்திற்குரியவர்களே, அதோன்று இன்று நம் கையில் எடுக்காத விஷயம், சுன்னத்துல் ஜமாத் அமைப்பினர்கள் அதிகமாக கையில் எடுக்காத ஒரு விஷயம் தாவா. இன்று இளைஞர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை விட்டு வெளியே செல்கின்றார்கள், கடந்து செல்கின்றார்கள் என்ற ரீதியிலே நாம் ஒரு ஆய்வை எடுத்து ஒரு மேலோட்ட ரீதியில் பார்த்தோம் என்று சொன்னால், என்ன அதிகமான இளைஞர் என்று வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அதிகமான இளைஞர் எடுத்து வரக்கூடிய வார்த்தை, உங்களுடைய பள்ளியிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே, ஷரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ரீதியிலே என்று வந்தால் பொதுவாக வந்து தனிப்பட்ட ரீதியில் விசாரிக்கின்ற பொழுது உதவி செய்வோம். ஆனால் அதற்கென்று ஒரு மையவாடி, அதற்கென்று ஒரு தனி அமைப்பு ரீதியில் எங்கும் வைப்பதில்லை. நேசர்க்குரியவர்களே, இந்த அவ்வா பணிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய களப்பணியாக ஆற்றிய விஷயம் மஸ்ஜித் நபவியிலே நடந்தது. ஆனால் அது போன்ற ஒரு மையங்கள் நம்முடைய பள்ளிவாசலில் உருவாக வேண்டும். இன்று நாம் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்து சென்ற ஆமீர் கலீம் ஷேக் அவர்கள் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான பயான்கள் செய்திருக்கின்றார்கள். பல வகையான மக்கள் சமுதாயத்தை, மனிதர்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தி நல்லதொரு பாதையை சுன்னத்துல் ஜமாத் கொள்கைப்படி நடத்தினால் என்ற வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. மற்றொரு உண்மை மறைந்திருக்கின்றது, வெளியில் சொல்லப்படாத சில விஷயங்கள். அவர் திருப்பதியில் இருக்கக்கூடிய தேவஸ்தானத்தில் பணிபுரியக்கூடிய அந்த பூசாரிகள் கூட அவர்கள் கையை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். இஸ்லாத்திலே சமீபத்திலே அவருடைய புத்தகத்தை நாம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குறிப்பிடப்படுகின்றது. கையை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்திருக்கின்றார்கள். எனவே கணியத்திற்குரியவர்களே, அவரை மற்ற இயக்கங்கள் கையில் எடுத்ததன் காரணமாக அங்கே செல்லக்கூடிய இளைஞர்கள் அது ஒரு காட்சியாக வைத்துக் கொண்டு அந்த பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். தாவா மையங்கள் மூலமாக இஸ்லாத்தை எட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழல் மூலமாக நாமும் அது போன்ற பள்ளியில் உருவாக்க வேண்டும் என்ற சின்னதொரு ஆலோசனை உங்களுக்கு முன்னால் வைக்க ஆசைப்படுகின்றேன். கணியத்திற்குரியவர்களே, இதுதான் பள்ளிவாசல்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்று ஒவ்வொரு மஹல்லாவிலும் வட்டியின் மூலமாக, வட்டி எந்த சமுதாயத்தில் வட்டி அதிகரிக்கின்றதோ அந்த சமுதாயத்தை, அந்த மக்களை அழிப்பதற்கு நான் முடிவு செய்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னதா என்று சொன்னால் அனைத்திற்குள்ளே அந்த வட்டியை ஒழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன? அந்த வட்டியையும் சமுதாயத்தில் இந்த மஹல்லாவில் அகற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன? எந்த ரீதியில் நம்ம அகற்ற முடியும்? பைத்துல் மால் மூலமாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே பைத்துல் மால் சிறப்பாக செயல்பட்டது. அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து வைக்கக்கூடிய பணங்கள் மூலமாக தீர்க்கப்பட்டது என்று சொன்னால் அதையும் நம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்திற்குரியவர்களே, அதன் மூலமாகத்தான் நாம் வட்டியை ஒழிக்க வேண்டும். வட்டி ஹராம் என்ற ரீதியிலே பல வகையான பொறுப்பொழிவு மூலமாக எடுத்து வைக்கின்றோம். ஆனால் அந்த விஷயத்தை நம்முடைய மஹல்லாவில் இருந்து களைவதற்கு என்ன ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்லதொரு பைத்துல் மால். நாம் நினைக்கலாம் பைத்துல் மால் உருவாக்குவதற்கு பல கோடி ரூபாய் பணங்கள் வேண்டும், பல லட்சங்கள் வேண்டும் என்ற ரீதியிலே. கணியத்திற்குரியவர்களே, ஜும்மா வசூலிலே மாதம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபாய் என்று சேர்ந்தது. இன்று சேலத்தில் இருக்கக்கூடிய மஹல்லாவில் ஆரம்பித்தது சேலம் முழுக்க குடிக்கின்ற அளவிற்கு 6 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கின்ற சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்ததுதான். அவர்கள் பயானில் சொன்னார் ஒரு சமயம் 60 ரூபாய்க்கு அளவுக்கு உயர்ந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த பைத்துல் மால் மூலமாக வட்டியில் இருந்து சேலம் முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்றார்கள் என்ற ரீதியில் அளவுக்கு பேசப்படுகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியே இபாதத்துகள் மட்டுமல்ல, இபாதத்துகள் வணக்கங்கள் மட்டுமல்ல, ஒரு குறுகிய வட்டம், அதில் நாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே இந்த விஷயங்களை கடந்து ஒரு கல்வி கேந்திரமாக, வாழ்வியல் பொருளியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாக, தாவா சென்டர்களாக நல்லதொரு பைத்துல் மாலை ஏற்படுத்தி சமூக மக்களுக்கு உண்டான இஸ்லாமிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடமாக நம்முடைய பள்ளிவாசிகளே இது போன்ற அதிகப்படியான விஷயங்கள் ஏற்பாடு செய்து அலங்கரிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.